ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் நீங்க கொடுத்த 50,000 ₹1 குறையாம அப்படியே இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப வெளியே ஹீரோவை பார்த்தது பயங்கர ஷாக் ஆயிட்டா. ஐயோ, இவங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது இவர் எப்படி வந்து கேட்டாரு? போச்சு எல்லாமே தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் நிக்கிறா. இங்கே வெயிட் பண்ணுன்னு நேரா ஹீரோ அப்பா கிட்ட தான் வரான். ஆனா அப்பானே கூப்பிடுறதுல சேர்மேனை மட்டும்தான் அவரை கூப்பிடுறான். எல்லாத்தையும் கேட்டிருப்பையே, இப்போ உனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல. நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன்கிட்ட இருந்து அவ அடைய ட்ரை பண்றா. இந்த மாதிரி பொண்ணையெல்லாம் ஏன் நீ லவ் பண்றன்னு எனக்கே புரியலன்னு கேட்கும்போது, சேர்மேன், நீங்க அவளை 1-2 தடவை தானே பார்த்துருக்கீங்க. அவளுக்கு கூட எந்த பிரச்சனையானாலும் நீங்க காசை வச்சுதான் சால்வ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது போதாதான்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள 95% பிரச்சனைகளை காசை வச்சு சால்வ் பண்ணிடலான்னு சொல்லும்போது, மீதி இருக்க 5% சால்வ் பண்ண முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நான் பேசினதை எதிலிருந்து நீங்க கேட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். முதல்ல எங்க லிட்டோ குரூப் பிஸ்னஸ்ல கொஞ்சம் டவுன் ஆனப்போ என் அம்மாவோட வரதட்சணையை வச்சு தான் கொஞ்சம் மீட்டாங்க. ஆல்சோ எங்க அம்மாவோட ஃபேமிலிக்குமே லிட்டோவோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. இதனால தான் என்னோட அப்பா ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் பிஸ்னஸ்க்கும் நல்ல ஹெல்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறாருன்னு சொல்லும்போது, ஒரு பிஸ்னஸ் மேனா உங்க அப்பா யோசிக்கிறது கரெக்டு தான், பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அவகிட்டயே அந்த கேள்வியை திருப்பி கேட்கிறான். கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக உங்க கல்யாணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறங்கும் போது, உன்னை பொறுத்த வரைக்கும் காதலானாலும் கல்யாணமானாலும் ஒரு ஃபேண்டசி போல தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படி கூட வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு நான் உள்ள பேசினது எதையும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரும்போது, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, வா உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டில் தான் அவன் விட்டுட்டு போறான். அப்போ அந்த பேஜ்ல இருந்து ஒரு மெசேஜ், ஹீரோவோட பாசம் இவன் மேல 38% இன்க்ரீஸ் ஆயிடுச்சாமா. இங்க ஹீரோவை காட்ட அவனுமே ஹீரோயின் சொன்னான் இல்லையா, கல்யாணங்கிறது ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதை பிஸ்னஸ்க்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு போறான். இங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அவளுக்காக பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. பொதுன்னு சொன்னாலே கேட்கவே மாட்டேங்கிறாரு. விடு, பண்ணிட்டு போட்டோம், இப்பதானே நீ வந்திருக்க, அதான் அக்கறையில எல்லாம் பண்றாருன்னு தங்கச்சி சொல்றா. ரொம்ப நாள் ஆச்சா, எத்தனை நாளுன்னு கேட்கும்போது, என்ன மறந்துட்டியா, கடைசியா அப்பாவோட சண்டை போட்டு போயிட்டலன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றா. இந்த கதையோட ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருக்கான்ல, அந்த ஜூனுக்காக 3 வேலையை தொடர்ந்து ஒரே நாள்ல பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. வேணாமா சொன்னா கேளுன்னு அப்பா சொன்னாலும் இல்ல போயாகணும், 2-3 நாள் சரியாயிடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க அப்பா அரைஞ்சிருக்காரு. சோ அதுல இருந்து தான் இவ வீட்டுக்கு வராம போயிருக்கா. அச்சோன்னு கணத்துல வைக்க, ஹுவா அது அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இருக்கா. நல்ல விஷயத்த தான் அப்பா பண்ணிருக்காரு. ஒரு அறையில கூட 4 அறையை விட்டுருந்தாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, விடுங்கப்பா நான் ஒன்றும் அதிக வேலையெல்லாம் பண்ணல, ஸோ நானே இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கா. 3 பேரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் இப்போ அவளுக்காக பெட் எல்லாம் அப்பா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஜூன் சம்மந்தப்பட்ட பொருளை எல்லாம் அப்பா தூக்கி வீசிட்டாராமா. அச்சோ, குப்பை கூட கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, கிடைக்காதுன்னு அப்பா சொல்லும்போது, விடுங்க தேவையில்லாத பொருளை தானே தூக்கி போட்டிருக்கோம், அதை எதுக்கு தேடணுங்கிறா. அப்பா இன்னைக்கு எதுக்காக அவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, உனக்கு உண்மையிலேயே காசு தேவைப்பட்டா இந்தாம்மா, நம்ம வீட்டை வித்தாவது முதல்ல அதை அடிச்சிடுன்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாரு. நான் அந்த மாதிரி எல்லாம் எந்த கடனும் வாங்கல, அது உங்ககிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. பட் ஒன்று மட்டும் சொல்றேன், அந்த பழைய ஹுவா காணாமையே போயிட்டாங்க. அப்படியெல்லாம் அபசகுணமா பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, நான் இப்போ புதுசா மாறி வந்திருக்கேன், இனிமேல் என்ன நானே அதிகமா லவ் பண்ண போறேன், தேவையில்லாம அந்த ஜூன்கெல்லாம் ₹1 கூட கொடுக்க மாட்டேங்க. இப்பதான் அப்பாக்கே சந்தோஷமா இருக்கு, இந்தாங்கப்பா இதை கொண்டு போய் நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, உண்மையாவே நீ ஹுவா தானான்னு தங்கச்சி கேட்கிறா. ஏன் வேற யாராச்சும் மாதிரி இருக்கனா, வா வந்து படுவான்னு கூப்பிடும் போது, ஹுவா இந்த டைம் நீ முழுசா மாறி போய் வந்திருக்கேன்னு கேட்கிறா. அது வளர எல்லாமே மாறிடுங்கிறா. அப்ப இனிமேலும் வீட்டுக்கு வருவியான்னு கேட்க, உனக்கு வரணுமான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாளா. அப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அடிக்கடி உன்னை பார்க்கவும் கூட இருக்கவும் வந்துட்டு போவங்கிறா. சரி ஓகேன்னு சந்தோஷமா படுக்கும்போது, ஒரு நிமிஷம் என்னோட பர்த்டே எப்போ சொல்லு பார்க்கலான்னு கேட்க, தெரிஞ்சதானே நான் லைட் ஆஃப் பண்றேன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்பா ஹீரோ கிட்ட, உன்னோட மொத்த ஷெடியூலையும் கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்கா வீட்லயே இருக்க, ஷியாவோட ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்ததும் பெரிய மனுஷங்க 2 பேரும் பேச போயிட, ஷியா ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. ஹீரோக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு அம்மாக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு, இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனை தனியா கூப்பிட்டு, கூமிங் நீ யாருக்காகவும் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கு பிடிக்கலன்னா தாராளமா அந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான கிஃப்ட் தேடி வருது. எடுத்து பார்த்தா சூப்பரான போன் இருக்கு. எனக்கு யாரு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது, ஆல்ரெடி ஒரு நம்பர் சேவ் ஆயிருக்கு. மெங்கா ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு, எப்படியும் நம்ம ஃப்ரெண்டு போல தான் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு மெங்னு நினைச்சுக்கிட்டு தான் கால் பண்றா. பார்த்தா ஹீரோக்கு இங்க ரிங் வந்துட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துல இல்ல, சோ அதை எடுக்கிறது ஷியா தான். ஹீரோயினோட பேரை பார்த்ததும் பயங்கர கடுப்பாயிட்டா.
இங்க ஹீரோயின் அது தெரியாம மெங் மெங் எனக்கு போன் கிடைச்சிருச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். லின்ஹுவா எப்ப பார்த்தாலும் நீயே தான் வந்துட்டு இருப்பியா, கூமிங்கா உனக்கு இதை வாங்கி கொடுத்தாருன்னு கேட்க, ஓ அவர் தான் இதை வாங்கி கொடுத்தாரான்னு இவளுக்கே தெரியாதுல்ல, அவரோட போனை நீ எதுக்காக அட்டென்ட் பண்ற, இது அவங்களோட பிரைவசிங்கிறது கூட உனக்கு தெரியாதாங்க, அவர் என்னோட ஃபியான்சி, சோ கண்டிப்பா அவருக்கு வர போன் கால்ஸ் எல்லாம் நான் தான் அட்டென்ட் பண்ணுவேங்கிறா. இன்னைக்கு எங்களோட பேரண்ட்ஸ் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பிளான்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது என்கேஜ்மெண்ட்டான்னு சொல்லிட்டு நேரா அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டா அவன் கிட்ட இருந்து எப்படி ப்ரொபோசலை வாங்கி இவ உண்மையான உலகத்துக்கு போய் சேர்றது. அப்படியே இந்த பக்கம் ஷியாவோட அப்பா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நினைச்சாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கூமிங்கோட சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் உன் வேலை, மத்தது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, அது அங்க வேலை செய்யறவங்களுக்கு கூட தெரியுது. மிஸ்டர் கூக்கு ஷியா மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, ஆனா இந்த மாஸ்டர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பேசிட்டு போக இதை கரெக்டா நம்ம ஹீரோயின் எட்டி கேட்டுட்டா. என்கேஜ்மெண்ட் ஆடா பண்றீங்கன்னு இவ ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கும் போது இங்க ஷியா ஹீரோவோட போனை கொடுக்கும்போது ஹீரோயின் கால் பண்ணிருக்கா, இவ அட்டன் பண்ணி பேசியிருக்காங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சோ உடனே நான் இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் விஷயமா பேசும்போது ஹீரோ எழுந்து போயிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து கூமிங் கூமிங்னு தேடும் போது அங்க அவளோட ஷூ இருக்கு, அதை அவன் அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். அதை இவ பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். இது என்னோட தானன்னு கேட்கும்போது முதல்ல எதுக்காக நீ என் வீட்டுக்குள்ள வந்தங்கிறத சொல்லுங்கிறான். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டு அதுல இருந்து காப்பாத்து தான் வந்தங்க, அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். பிசினஸ்க்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க. அவன் பக்கத்துல வந்து அதிகமா கேர் பண்ற போலியங்கிறான். சரி எதுக்காக எனக்கு போன் வாங்கி கொடுத்தீங்கன்னு இவ கேட்கும்போது எல்லாம் ஒரு கன்வீனியன்ஸ்க்கு தான், பிசினஸ் பார்ட்னரோட பேச வேண்டியது இருக்கல்லங்க, அவ்வளோதானான்னு இவ கேட்கிறா. நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு, எனக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டதும் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கிறான். ஏன்னா நீங்க மற்ற யார் கூடயும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க கூடாது, அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் டேட்டிங்கா இருந்தாலும் உண்மையான லவ் அதுல இருக்காதுன்னு சொல்ல கூமிங் கூமிங்ட்டு கரெக்டா அந்த ஷியா பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. அவ இங்கிருந்து போகணும் தானே, அசையாதீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ இப்படி பிடிச்சு அவன் பக்கத்துல போயிட்டு இருக்காளா. கரெக்டா இது தெரியாம ஷியா உள்ளதானே இருக்கீங்க, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இங்க ஹீரோயினும் அவளோட விரலை இடையில வச்சு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்க ரொம்பவே நர்வஸா இருக்கு. இத சியா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவன் அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்ததும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டா. மிஸ் சியா, இதனாலதான் உங்களை என்னால என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட. உனக்கு இருக்குடின்னு ஹீரோயினை பார்த்து திட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கா. முதல்ல நீயும் இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோயினை சொல்ல நான் இந்த ஷூவையும் எடுத்துட்டு போய்கிட்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கா. கட் பண்ணா அப்பா கூப்பிட்டு பயங்கர திட்டு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, அந்த அளவுக்கு உனக்கு அவ தேவைப்படுறாளா, அவ கம்பெனியோட போட்ட பார்ட்னர்ஷிப்பை தூக்குறேன் பாரு, இனிமேல் அவளை உன்னால பார்க்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவ பாத்துக்கோன்னு சொல்ல இப்ப நடந்ததுக்கு யாரும் காரணம் கிடையாது, நீங்க என்ன பண்ணாலும் சரி சியாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறான். அண்ட் ஆல்சோ என்ன நம்புங்க, நம்ம கம்பெனியோட கரண்ட் சுச்சுவேஷனையும் நான் சரி பண்ணிடுவேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது லிட்டோ என்னோட கம்பெனி, நான் கஷ்டப்பட்டு வளர்த்து உன்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ சொல்ற இந்த வார்த்தையாலலாம் அதை சரி பண்ணிட முடியாது, ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட இருந்து விலகிரு, அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிடுன்ட்டாரு. சேர்மன், லிட்டோ தான் உங்களோட வாழ்க்கைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுல என்னோட ஹார்ட் ஒர்க்குமே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், பட் இன்னையில இருந்து எனக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ சியாவோட அப்பாவை மீட் பண்ணி அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம இப்படி பண்ணிட்டான், அதுக்காக இத்தனை வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு ஆயிடுமாங்கிற மாதிரி பேச அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவனோட லவ்வரை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், அதை பிஸ்னஸ்க்காக இழக்க கூடாது. ஸோ நானும் ஷியாவும் கூமிங்கோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்றோன்னு சொல்லும்போது அவரு 3% வேணா எக்ஸ்ட்ரா தரங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு பாக்குறாரு. அந்த ப்ராஃபிட்டை நான் எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறியா? உண்மைதான், சொத்து தான் எனக்கு முக்கியம், ஆனா அதை விட எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக, அவளை யாரு வருத்தப்பட வச்சாங்களோ அவனும் எனக்கு எதிரி தான். ஸோ அடுத்த டைம் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படி இங்க நம்ம ஹீரோனை காட்ட அவளோட ஷூவை பார்த்ததும் ஹீரோ தானே டாக்ஸி டிரைவரை அனுப்பி வச்சு அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுருக்கான். ஸோ ஒரு மாதிரி டச்சிங் ஆயிடுச்சு, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ கூட ஹீரோயினையும் அவ சொன்னதையும் தான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். மெசேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்றான், பட் முடியல. இப்போ அடுத்த நாள் நம்ம மெங்மெங்க காட்ட அவ கார் ரிப்பேர் போல கரெக்டா அந்த இடத்துல டியானை பார்த்துட்டு என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, சீக்கிரமா காமிக் கிளப்புக்கு போகணும், என்னை கொண்டு போய் விடுறியான்னு கேட்கும்போது நான் வேலையில் இருக்கேன், இரு என் ஃப்ரெண்டு கூப்பிடுறேங்கிறான். நான் ஒன்று தானே கேட்டேன், நீ தான் என்னை கொண்டு போய் விடணுங்க, நான் இப்போ வேலையில் இருக்கேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு வந்துருவாங்கிறான். பரவாயில்ல, நீ வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வரலாங்க, நீ அங்கே தானே போகணுன்னு சொன்ன, என் ஃப்ரெண்டு வந்துருவா, அவனையும் கூட்டிட்டு போவான்ட்டு இருக்கான். போடா டே, நான் டாக்ஸிலேயே போய்ப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிட, நீ கவலைப்படாத மேங் மேங், உன் காரை நான் பார்த்துப்பேன்னு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஹீரோவோட அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பையன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட
கூமிங் பண்ணுவான்னு வெயிட் பண்ணா டைம் தான் எனக்கு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அடுத்த மூவ் நம்மளே எடுத்து வைப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸில் காட்ட சியா வந்திருக்கா. லிட்டோவோட 60% ஷேர்ஸை சியாவோட ஃபூச்வாங் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. வருஷம் கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ணும் இல்லையா? மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் பாக்கி. பட் இது லாங் டேர்முக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கம்பெனியை நல்லா யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்லிட்டு போறா. இப்போ அடுத்த பிரச்சனையா இவங்களோட புது ப்ராடக்ட் மேக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, R&D டிபார்ட்மெண்ட்டோட சீஃப் என்ஜினியர் டாக்டர் டூ அவர் டீமோட சேர்ந்து ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணிட்டாராமா. இது எல்லாமே சியாவை எதிர்த்ததால தான். ஸோ உடனே ஜாப் ஓப்பனிங்ஸ்னு போட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிடலான்னு ஹீரோ சொல்லிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட இதை பற்றி தான் மிங் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சியாவுக்கு கூமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட்க்கு கூட ஏற்பாடு பண்ணாங்கல்ல. பட் ரொம்ப காலமாகவே சியாவோட கம்பெனி லிட்டோவை அடையிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லிட்டோவோட அதிகப்படியான ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை ஃபூச்வாங் தான் வச்சிருக்காங்க. அதிகமான ஷேர்ஸை உருவாக்குறதுக்காக கூமிங்கை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, இப்படியுமா பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாவம் கூமிங் தான் இப்போ பிரச்சனையில் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த சியாவோட கம்பெனியில் காட்ட லிட்டோ கம்பெனி கூட இருக்க 16 பிராண்ட்ஸ் இவங்க அக்ரிமெண்ட்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 பிராண்ட்ஸ் மட்டும்தான் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க ப்ரொடக்ஷன் லைன் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அவங்களோட ஷேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவே அவங்க கிட்ட இல்லை, கண்டிப்பாக அதனால அஃபெக்ட் ஆகும் இல்லையான்னு சொல்லும்போது, நீ கூமிங்க சாதாரணமாக எடை போட்டுறாத, அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. இப்போ பாரு, டெக்னிக்கல் டீமாக டாக்டர் லியோவோட டீமை ஹையர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சைனுன்னு போட்டுட்டா மொத்தமாக முடிஞ்சு போயிடும். சைன் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லதுன்னு இருக்காரு. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.